ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று மார்க் எழுதின சுவிசேஷ பகுதியிலே 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன காரியத்தை நாம் பார்ப்போம். அதில் எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் என்னவென்றால், இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியின் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசுகளை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இதை தலைப்பாக நாம் கொண்டு, இதை ஆதாரமாக கொண்டு நாம் இன்றைக்கு தேவனுடைய பார்வை அப்படின்ற தலைப்பு கீழே நாம் இன்றைக்கு சில காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பயுமே ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அல்லது ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதை மையமாக வச்சு சீசர்களுக்கு போதிக்கிறது பழக்கம். வயல்வெளியில் போனார் அப்படின்னு சொன்னால் அந்த விதைகளை பற்றி போதிப்பார். ஆகாய விரிவை பார்த்தா ஆகாய விரிவை வச்சு போதிப்பார். இப்படி பல காரியங்களை வச்சு அவர் போதிப்பதுண்டு. இன்றைக்கு தேவாலயத்திலே ஜெபாலயத்திலே உட்கார்ந்து காணிக்கை பெட்டிகை முன் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது எல்லாரும் காணிக்கை போட்டிருந்தாங்க. அப்போ காணிக்கை பெட்டிக்கு எல்லோரும் போடும்போது அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதில் பார்த்திங்கன்னா அநேகர் ஐஸ்வர்யவான்கள், வசதி உள்ளவங்க, பணம் படைத்தவர்கள் எல்லாம் அதிகமாய் போட்டார்கள். அதிகம் தன்னுடைய இதிலிருந்து எடுத்து காணிக்கை பெட்டியில் போட்டார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு ஏழை விதவி இருந்தார். அவள் நல்ல ஒரு எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஏழை முதலாவது, 2வது விதவை. அவளும் காணிக்கை போட்டு வந்தாள். அவள் 2 காசு போட்டாள். நம்ம பாஷையின் பாஷையின் வழக்கமாக 2 காசு போட்டாள். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது நம்ம பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டோம்னா 2 காசு போட்டாள். இதையும் கர்த்தர் பார்த்தார். அதிகமாக பணம் போடுறவங்களையும் பார்த்தார். 2 காசு போடுகிற அந்த ஏழை விதவியும் பார்த்தார். அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை எதை வச்சு வேணாலும் அவர் தன் சீசர்களுக்கு போதிப்பார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார் என்பதிலே நாம் இதிலிருந்து புரிந்துக்கலாம். 2வது இயேசுசாமியோட கணக்கு. பார்த்தோம் இயேசுசாமியோட பார்வை. 2வது இயேசுசாமியோட கணக்கு. அவர் தம்முடைய சீசர்களை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலும் இந்த ஏழை விதை அதிகமாய் போட்டாள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னோடனே அவங்களுக்கு பயங்கரமான பிரமிப்பு உண்டானது. என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ பணக்காரங்க அவ்வளோ பணம் போட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டீங்க, இந்த ஏழை சும்மா 2 காசு தான் போட்டாங்க, அதை சொல்கிறீங்க அப்படி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மன கலக்கத்தில் இருந்தாங்க. அப்போது அப்படி அதாவது வித்தியாசமாக அவர் சொல்லவும் அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டானது, ஒரு குழப்பம். அவ்வளோ காசு போட்டாங்க, இந்த மாதிரி 2 காசு தானே போட்டுச்சு, இதை உயர்வாக பேசுகிறாரு அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். மற்றவர்கள் எல்லாம் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார் பாருங்க. அவர்கள் எல்லாரும் அதிகமாய் பணம் போட்டது தன்னிடத்திலே உள்ளதிலிருந்து எடுத்து போட்டார்கள். தன்னிடத்திலிருந்து உள்ளதிலிருந்து எடுத்து போட்டார்கள். ஆனால் இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த, உயிர் வாழ்கிறதுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டான். அவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் போட்டான். அதாவது மற்றவர்கள் எல்லாம்
10,000 இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 போட்டாங்க. இந்த மாட்டம் இருந்ததே 2 காசு தான். அந்த 2 காசையும் என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. இப்போ இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இப்போ நம்ம கூட சர்ச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, காணிக்கை நேரத்தில் பர்ஸு திறந்து ஒரு நோட்டு மட்டும் எடுத்து போட்டுருவோம். இது நம்முடைய வழக்கம். அப்போ கணக்கின்படி பார்த்தா அந்த விதவை அளவுக்கு நம்ம போட்டோமா அப்படின்னா இல்லை. இன்றைக்கும் நம்ம வந்து அந்த விதவை லெவலுக்கு நம்ம போடலை. நம்மக்கிட்ட இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்போது அந்த மாதிரி ஒரு கணக்கு அவருடைய கணக்கு. அடுத்தது அந்த காலத்தில் ஒரு பெரிய மூத்த விசுவாசி ஒருத்தரை நான் பார்த்துருக்கேன். கிராமத்துலேருந்து வருவார், நடந்தே வருவார். நடந்தே வந்து திரும்பி மறுபடியும் சர்ச்சு முடிஞ்சோடனே நடந்தே போவார். ஒரு நாள் அவர் வரும்போது பார்த்திங்கன்னா 2 4 வச்சுருந்தார். அவர்கிட்ட 2 25 காசு வச்சுருந்தார். வச்சுருக்கும்போது என்னாச்சு, ஒரு 4 நாள் காணிக்க போடுவார், இன்னொரு 4 நாளை சில டீ சாப்பிட வச்சுக்குவார். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜிப்பா மாதிரி போட்டிருப்பார். அதில் கையை விட்டு காசு எடுத்து போடும்போது 2 நாளும் காணிக்க டப்பாவில் விழுந்துருச்சு. வழக்கமாக ஒரு நாளில் தான் போடுவார். அவருடைய கணக்கு அப்படி தான், தீர்மானம் பண்ணி தான் வருவார். இன்னொரு 4 நாளுக்கு டீ சாப்பிட்டு போவார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளும் காணிக்க டப்பாவில் விழுந்துருச்சு. அப்போ சொன்னார், ஏசப்பா நான் உங்களுக்கு 50 பைசா போட்டேன், 2 நாளும் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏசப்பா அவர் மனசில் பேசினார், இல்லை நீ 1 தான் போட்ட அப்படின்னாரு. இல்லை ஏசப்பா 2 விழுந்துருச்சு. நீ தீர்மானம் பண்ணது எவ்வளவு, நீ மனசில் முடிவெடுத்தது எவ்வளவு, ஒரு 4 நாள் தானே, அதான் கணக்கில் வரும், இன்னொரு 4 நாள் கணக்கில் வராது. நம்ம கணக்குக்கும் ஆண்டவராக இயேசு கணக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அப்போ மனசை தான் கர்த்தர் பார்க்குறாரு. எவ்வளோ போடுறாங்க, எவ்வளோ காசு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது அவர் பார்க்குறதில்ல. அந்த மனசை, மனுஷனோ முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறான்னு சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர் இருதயத்தை தான் பார்க்குறாரு. அந்த ஏழை விதவை பாருங்கள், தனக்கு இருந்த எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டான். அந்த மாதிரியான ஒரு உணர்வு வருது, கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வருது பாருங்கள். பணம் அதிகமாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 1000 ரூபா இருக்கிற இடத்துல 100 ரூபா போட்டு போகலாம், தப்பு கிடையாது. 10,000 இருக்குதுன்னா 1000 ரூபா போட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு போகலாம். ஆனால் இல்லாததுலேருந்து கொடுக்கணும், இருக்கிறதுலேருந்து கொடுக்கறது ஈஸி, இல்லாததுலேருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் அந்த மனசு வரணும்ல. ஆகையால் இதிலிருந்து நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு என்ன தீர்மானம் பண்ணுறோம், ஆண்டவருடைய பார்வையில் என்ன தீர்மானம் பண்ணுறோம், அதுதான் கர்த்தர் எடுத்துக்குவார். மனுஷனும் முகத்தை பார்க்குறான், கர்த்தரும் இருதயத்தை பார்க்குறான். அந்த இருதயத்தில் என்ன தீர்மானம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை தான் அவர் பார்க்குறாரு. அதனால் நம்மளை உதாரத்துவமாக வாழ்வோம், கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, எங்களிடத்தில் இருக்கிற எல்லாமே எங்களை முதற்கொண்டு உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமானது எல்லாமே நீர் கொடுத்ததை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், கொண்டு வந்து தேவாலயத்திலே கொடுக்குறோம் ஆண்டவரே, ஆலயத்திலே காணிக்கையாக போடுகிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுடையகளே அல்ல உங்களே தேடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் எங்களை முழுவதுமாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்றத நீங்கள் வலியுறுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த ஏழை விதவை மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு அருமையான பாடம். எவ்வளோ போடுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படி போடுறோம், எப்படி கர்த்தர் காணிக்கை செலுத்துகிறோம், எந்த நிலையிலிருந்து காணிக்கை செலுத்துகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகிய சுவாமி, நாங்கள் இனிமேல் பற்றும் எப்போதும் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க தேவன் கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வீடியோ ஆனது மக்கள் கேட்டு பிரயோஜனம் அடைய கர்த்தருக்கென்று நிற்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்தில் என்னையும் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தித்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.